வணக்கம். திரையரங்கம் அதர்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அபின் ஹரிஹரன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஆதித்யா மாதவன், கதாநாயகி கௌரி கிஷன். முக்கிய கதாபாத்திரத்தில் படம் முழுக்க நடித்திருப்பவர் அஞ்சு குரியன். கிரைம் பாணியில் அமைந்திருக்கக்கூடிய திகில் திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் கண் பார்வை தெரியாத 3 பெண்கள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. அந்த மரணங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, எப்படி அந்த விபத்து நடந்தது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை உயர் அதிகாரியான மாதவன் களத்தில் இறங்குகிறார். அதே காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றக்கூடிய பீனாவும் அவருடன் சேர்ந்து பயணிக்கிறார். அவர்கள் இருவருடனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இன்னொருவர் அங்கு சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியக்கூடிய முனிஷ்காந்த். கௌரி கிஷன் மதுமதி என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய டாக்டர். அவர் பணிபுரியக்கூடிய மருத்துவமனையில் பல அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகின்றன, பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன, பல இரகசிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அங்கு பணியாற்றக்கூடிய சில மனிதர்களே உதவியாக இருக்கிறார்கள். அந்த 3 பெண்கள் எப்படி மரணமடைந்தார்கள், அந்த மரணத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இறங்கிய காவல்துறை அதிகாரியான மாதவனுக்கு பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் தெரிய வருகின்றன. அந்த உண்மைகளை தெரிய நேரக்கூடிய டாக்டர் மது அடையக்கூடிய அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத கொடூர சம்பவங்கள் அதற்கு பின்னால் இருக்கின்றன என்பது தெரிய வரும்போது படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். ஒரு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றனவா? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களை அங்கு பணிபுரிபவர்கள் செய்கிறார்களா என்பதை நினைக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை எது என்பது தெரிய வரும்போது நமக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் படத்தினுடைய பிற்பகுதியில் இப்படிப்பட்ட காட்சிகள் வரும் என்பதை சிறிது கூட மனதில் கற்பனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு இதுவரை படத்தில் நாம் பார்க்காத ஒரு கதாபாத்திரம் படத்தினுடைய பிற்பகுதியில் வருகிறது. அந்த கதாபாத்திரம்தான் இந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பதை படத்தில் காட்டும்போது நமக்கு உண்டாவது மிகப்பெரிய வியப்பு. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நூல் பிடிச்சது மாதிரி தெளிவான திரைக்கதை அமைத்து இந்த திரைப்படம் இயக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரி மாதவனாக ஆதித்யா மாதவன் கம்பீரமாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். மருத்துவர் மதுமதி கதாபாத்திரத்திற்கு கௌரி கிஷன் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு கனமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை மிகவும் சிறப்பாக கௌரி கிஷன் செய்திருக்கிறார். காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய பீனா என்ற இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அஞ்சு குரியன் அருமையாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் கஜேந்திரன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய முனிஷ்காந்த் தனக்கே உரிய இயல்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி படம் பார்ப்போரை கலகலப்பான உணர்விற்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஹரீஷ் பெராடி மருத்துவமனையின் உரிமையாளராக நடித்திருக்கிறார். கம்பீரமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை இவர் உண்டாக்கியிருக்கிறார். நண்டு ஜெகன் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இவர் நடித்திருக்கிறார்.
ஆர் சுந்தரராஜன் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். சுமேஷ் மூர் வேதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருப்பதை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. அந்த அளவிற்கு இவருடைய நடிப்பு மிகவும் கேஷுவலாக இருக்கிறது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு கிரைம் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு இசை இருக்க வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய ஜிப்ரான் அருமையாக இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பை செய்திருக்கிறார். பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங். இரவு நேர காட்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய திரைப்படம் இது. அதில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் எந்த அளவிற்கு செயல் வடிவில் தன் திறமையை காட்ட வேண்டுமோ அதை இந்த ஒளிப்பதிவாளர் நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். ஒரு கிரைம் பாணி கதையை எந்த அளவிற்கு பாராட்டப்படும் வகையில் இயக்க வேண்டுமோ அதை அபின் ஹரிஹரன் நன்கு செய்திருக்கிறார். மாறுபட்ட ஒரு கிரைம் பாணி கதையை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதர்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.